மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற ஒரு வேலை எஸ்ஐஆர் மூலமாக பிஜேபி செய்யுது. தேர்தல் ஆணையத்திற்கென்று கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள் ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட எஸ்ஐஆரை சரிபார்ப்பதற்கு மக்கள்கிட்டயே நீங்கள் பேர்டனை தள்ளுறீங்களே ஏன்? ஒரு 5 மாதங்களே இருக்கின்ற இந்த நேரத்தில் தடாலடியாக எஸ்ஐஆரை அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டாங்க. தமிழ்நாடு ஒரு கல்வியிலேயும் அரசியலிலேயும் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலமாக இருப்பதால் இந்த ஓட்டு திருட்டு என்பது பாஜகவிற்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்குது. அந்த 2010 அவங்க எடுத்திருக்கக்கூடிய தீர்மானங்களில் முதன்மையான தீர்மானம் ஒன்று என்னென்னா அதிமுகவை அழிக்கிறது தான் அவங்களுடைய முதல் இலக்கு. அதிமுகவை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்து நிறுத்துவது தான் அவர்களுடைய திட்டம். இந்த திட்டத்தை அவங்க ஒரு 14-15 வருஷமாக செயல்படுத்திட்டு வராங்க. ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக என்பது ஏறக்குறைய பாஜகவின் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இவர்களுக்கு கொள்கை என்பதே கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மோடியை எதிர்க்கணுமா வேண்டாமா என்கின்ற தெளிவை விட மோடியை எதிர்த்துக்கிட்டா தனது எதிர்காலம் என்னாகுமோ என்கின்ற பயம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கு. தங்களது சொந்த கட்சியையே பாஜகவிற்கு பலி கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய 3 தேர்தல் ஆணையர்களும் கூட பாஜகவின் எடுபிடிகள். இது போன்ற முறைகேடுகள் வேறு எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் அவர்கள் ஜெயிலுக்கு தான் போயிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அது நடக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திருமிகு கௌதம சன்னா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக முறைகேடு பண்ணுது, அதாவது அதிகாரிகளை விட்டு அவங்க நேரடியாக எண்ணிக்கைகளை எண்ணாமல் அவங்களே மொத்தமாக ஒரு எண்ணிக்கையை போட்டு ஒரு முறைகேடு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பார்வையே. ஏன்னா எஸ்ஐஆரில் பீகாரில் நடந்த முறைகேடு, மற்ற மாநிலங்களில் நடந்த முறைகேடை பற்றியெல்லாம் இன்றைக்கி விலாவரியாக ஊடகங்களில் பேசிட்டாங்க. ராகுல் காந்தி தொடர்ந்து அதை பற்றி எஸ்ஐஆரில் நடக்கிற ஊழல்களை பற்றி, ஓட்டு திருட்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசிக்கிட்டே வராரு. அது அந்த ஓட்டு திருட்டு என்பது தமிழ்நாட்டில் சாத்தியப்படலை அப்படின்றது ஒரு நிலை இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு காரணம் தமிழ்நாடு ஒரு கல்வியிலேயும் அரசியலிலேயும் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலமாக இருப்பதால் இந்த ஓட்டு திருட்டு என்பது பாஜகவிற்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே புது ஆட்சி வரணும், ஒரு ஏப்ரலில் தேர்தல் நடக்க போகுது. ஒரு 5 மாதங்களே இருக்கின்ற இந்த நேரத்தில் தடாலடியாக எஸ்ஐஆரை அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த தொடங்கிட்டாங்க. எந்த விதமான முன்னறிவிப்புமே கிடையாது. திடீர்னு மோடி எப்படி டிவியில் தோன்றி இன்றையிலிருந்து நீங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிற 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது, 2000 ரூபா நோட்டெல்லாம் 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது, ஹையர் வேல்யூ கரன்சி எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து எல்லா நோட்டையும் வாபஸ் வாங்கினார். எந்த முன்னறிவிப்புமே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு ஹை வேல்யூ நோட்டுன்றது 1000 ரூபா ஊழலில் உருவாக்குது, தீவிரவாதிகளுக்கு துணை போகுது அப்படின்னு பல்வேறு கருப்பு பணத்தை பதுக்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஹை வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1000 ரூபா நோட்டுக்கு பதில் அதை விட டபுள் மடங்கு ஹை வேல்யூ 2000 ரூபா நோட்டை அவர் கொண்டு வந்தார். அப்போ இந்தியாவில் ஒரே ஒரு கருப்பு பணம் கூட இல்லை. தீவிரவாத தாக்குதல் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு இருக்குதா? இல்லைல்ல. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி அதிகமான கருப்பு பண ஊழல்கள் அதிகமாக இருக்குது. மோடி ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகமாக நடந்திருக்குது. இது எல்லாமே இவர்களுடைய ஆட்சியின் லட்சணம் இதெல்லாம். அப்போ மக்கள் தொடர்ந்து பாஜக மேலே ரொம்ப கடும் எதிர்ப்பும் கடும் அதிருப்தியும் அதிகரிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் தான் ஒவ்வொரு தேர்தலையும் ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு காரணம் அவர்கள்கிட்ட வைத்திருக்கின்ற ஊழல் செய்து சேர்த்து வைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள் எல்லா ஆட்சியிலேயும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. குதிரை பேரம் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஆட்சியில் ஜெயித்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பிஜேபிக்காரர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு சாத்தியப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இது போல் ஒரு வெளிப்படையான ஒரு வரம்பு மீறல்கள், வெளிப்படையான ஊழல்கள் நடந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் இப்படி போய்கிட்டே இருக்கிற நேரத்தில் தான் தமிழ்நாட்டில் அவர்கள் வலுவாக கால் ஊன்ற வேண்டும் என்கிற செயல் திட்டத்தோடு 2010 அவங்க தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. அந்த 2010 அவங்க எடுத்திருக்கக்கூடிய தீர்மானங்களில் முதன்மையான தீர்மானம் ஒன்று என்னென்னா அதிமுகவை அழிக்கிறது தான் அவங்களுடைய முதல் இலக்கு. திமுக என்பது கட்டமைப்பு ரீதியாக வலுவாக இருக்கக்கூடிய கட்சி. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது கரிஸ்மாட்டிக் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி.
ஜெயலலிதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய தலைவர், எம்ஜிஆர் என்கின்ற மிகப்பெரிய தலைவர், அவர்களுக்கு இருந்த சினிமா செல்வாக்கு, இதையெல்லாம் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பில் அதில் உருவாக்கிட்டது. அது கீழே கட்டமைப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்கள் 2 பேரும் இல்லாத நிலையில், எம்ஜிஆரும் இல்லை, ஜெயலலிதா அம்மையாரும் இல்லாத நிலையில், எந்த விதமான செல்வாக்கும் இல்லாத சில 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் ஆட்சியில் வந்தாங்க, அதிமுகவின் தலைவர்களாக மாறினாங்க. இந்த கட்சி தான் ஈஸி இலக்கு, எளிமையான இலக்கு பாஜகவுக்கு. அப்போது அதிமுகவை தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்துல பாஜகவை கொண்டு வந்து நிறுத்துவது தான் அவர்களுடைய திட்டம். இந்த திட்டத்தை அவங்க ஒரு 14-15 வருஷமாக செயல்படுத்திட்டு வராங்க. ஜெயலலிதா அம்மையாரோட மரணம் அதற்கு மிகப்பெரிய ஒரு திறப்பை திறந்து கொடுத்துச்சு, இறங்கி வேலை செஞ்சுட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு, அன்னையிலிருந்து ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு அதிமுக என்பது ஏறக்குறைய பாஜகவின் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள், ஆட்சியில் முறைகேடுகள், ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகம், இது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதிமுகவை தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் அவர்கள் வைத்திருக்கிறாங்க. கட்சியை வந்து உடைச்சது மட்டும் இல்லாமல், சுக்குநூறாக மாற்றினது மட்டும் இல்லாமல், இரட்டை இலை சின்னத்தையே முடக்கி அதிமுகவை முழுமையாக பாஜகவின் ஏஜெண்டாக மாற்றியிருக்கிறாங்க. இதனால் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமை அதிமுகவுக்கு இருக்குது. இதை தான் தலைவர் திருமாவர்கள் தொடர்ந்து அதிமுக வலுவாக இருக்க வேண்டும் என்றால் பாஜகவின் கட்டுப்பாட்டிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, மோடியா லேடியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மேலே அவங்க போய் வாஜ்பாய் ஆட்சி உருவாவதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன், ஆனால் நானே அந்த ஆட்சியை கவிழ்த்தேன். அப்புறம் இனிமேல் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டேன் என்று கொள்கை முடிவே அறிவித்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு, மோடி எங்கள் டாடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜெயக்குமார் வந்து தொடக்கத்தில் முரண்டு பிடிச்சார். அதுக்கு பிறகு வந்து நான் எப்போ வந்து பிஜேபி எதிர்த்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இவர்களுக்கு கொள்கை என்பது கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மோடியை வந்து எதிர்க்கணுமா வேண்டாமா என்கின்ற தெளிவை விட, மோடியை எதிர்த்துக்கிட்டால் தனது எதிர்காலம் என்னாகுமோ என்கின்ற பயம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அதனால் தங்களது சொந்த கட்சியையே பாஜகவிற்கு பலி கொடுத்து விட்டார்கள். அந்த பலி கொடுத்ததின் விளைவுதான் இன்றைக்கு அதிமுக என்பது சுக்குநூறாக உடைஞ்சிருக்கிற நேரத்தில் தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து தனது பலத்தை நிரூபித்து கொள்வதற்கு பாஜக தொடர்ந்து ஒரு மம்மி படத்தில் வந்து ஒரு ஆவி வெளியே வந்து மனிதர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அது தன்னை வந்து பலப்படுத்திக்க இல்லையா, அதுபோல் அதிமுக என்கின்ற பெரிய இயக்கத்துடைய பலத்தை உறிஞ்சி பாஜக வளர தொடங்கியிருக்கு. இது கூட புரியாதா ஜெயக்குமாருக்கு? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக செய்கின்ற இந்த மிகப்பெரிய மோசடி திட்டத்திற்கு துணை போகின்ற வகையில் வந்து திமுகவை போய் சொல்கிறார். திமுகவை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எதிர்கட்சி உங்களை நிரூபித்துக் கொள்வதற்கு திமுகவை எதிர்த்து தான் ஆகணும். ஆனால் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறது என்பது தற்கொலைக்கு சமமானது. அதிமுக என்பது தூக்கு கயிற்றில் தொங்க விட்டுட்டு பாஜக அவங்ககிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்குது. துப்பாக்கி முனையில் அவர்கள்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் அவர்கள் ஆதரிப்பதன் மூலமாக பாஜகவிற்கு இன்னும் கூட தனது கரத்தை அவர்கள் பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்கணும், இப்போது எஸ்ஐஆரில் வந்து என்ன கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கணும். அந்த ஒரு பக்கம் அப்ளிகேஷன் தான், அதில் வழக்கமாக கேட்குற கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2 காலம் இருக்குது, அந்த காலம் எதுக்குன்னே புரிய மாட்டேது. இதில் வந்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து தேர்தலில் வந்து மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் கொடுக்குது. தேர்தல் நேரத்தில் செலவிடப்படுகின்ற தொகைகளுக்கு முறையான ஆடிட்டிங்கே இருக்காது. எல்லாம் அப்ராக்சிமேட் கணக்கு தான் இருக்கும். கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள் வந்து கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுவாங்க. ஒரு இடத்துல 10 கேமரா இருக்கக்கூடிய இடத்துல 30 கேமரா போடுவாங்க. ஒரு 10 போலீஸ் போடுற இடத்துல 100 போலீஸ் போடுவாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட், அதுக்கு எக்கச்சக்கமான செலவு. ஒரு 1000-1500 கோடி வந்து அவங்களுக்கு செலவாகிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ பணத்தை செலவு பண்ணுவதற்கு மக்களுடைய வரி பணம் தான் செலவாகுது. புரியுதா உங்களுக்கு? கோடிக்கணக்கான ரூபாய்கள் தேர்தல் ஆணையம் செலவு செய்வதற்கு நாமெல்லாம் பணம் கொடுக்குறோம். ஆனால் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் செயல்படுது. எப்படி செலவுன்னா, இன்னொரு பக்கத்தில் மக்களுடைய பணத்தை ஒரு பக்கம் வாங்கிட்டு அது இஷ்டத்துக்கு செலவு பண்ணுது.
இந்த எஸ்ஐஆர் அறிவித்ததன் மூலமாக அது என்ன சொல்ல வருது, கண்டிஷன்ஸ் போடுது. நீங்கள் ஃபோட்டோ ஒட்டணும் கேட்டால் மேண்டேட்டரி இல்லை, விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா மக்களும் ஃபோட்டோ ஒட்டுறாங்க பயத்தில், நமக்கு ஓட்டு உரிமை கிடைக்காத போயிடுமோ அப்படின்ற அச்சத்தில் அவர்கள் ஃபோட்டோ ஓட்டுறாங்க. இப்போ அந்த செலவு யார் செய்கிறது? மக்கள் செய்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து 2002 2005 எஸ்சிஆரில் உங்கள் பேர் இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்களே நிரூபிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது. மக்கள்கிட்ட வீட்டில் எல்லோரும் அடுக்கி வச்சுருப்பாங்களா? 2026 அவங்க போட்ட 2002 2005 போட்ட ஓட்டு, அவங்களுடைய பூத் நம்பரு, வார்டு நம்பரு, பாகம் எண்ணெல்லாம் அவங்க வீட்டில் என்ன சேகரித்து வச்சுருப்பாங்களா? ஸோ இந்த டேட்டாவை வந்து தேர்தல் ஆணையம் தான் கொடுக்கணும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நீங்களே போய் தேடுங்க, தேடி கொண்டு வந்து அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையில் ஒரு முறையான வழிகாட்டுதலை தேர்தல் ஆணையம் வழங்கவே இல்லை. நம்ம டிவியில் எந்த காலத்தை எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அலுவலர்களுக்கு முறையான பயிற்சி அவங்க கொடுத்தாங்களா? அதெல்லாம் 3 லட்சம் பணியாளர்கள் வேலை செய்யக்கூடிய இந்த இடத்துல ஒரு 4 நாளில் பயிற்சி கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் களத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விறுவிறுன்னு எல்லாரும் போய் அப்ளிகேஷனை கொடுத்துட்டாங்க. தேர்தல் அலுவலர்களுக்கு எதை எங்கே ஃபில்லப் பண்ணணும்னு தெரியல, படித்தவர்களுக்கே தெரியல. வேலையில் சம்பளம் வாங்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கு எங்கே வந்து பண்ணணும்னு தெரியல. ஆனால் கிராமத்தில் வயசான கிழவன் கிழவி பாட்டி எல்லாம் இருப்பாங்க, படிக்காதவர்கள் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் எங்கே போய் தேடுவாங்க இதை? 2002 2005 எஸ்ஏஆரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அவங்க வீட்டில் ஒரு குடிசையில் இருக்கிறான், மழை பெஞ்சிருக்கும், இந்த 20 வருஷத்தில் வயிட்டு வந்து மாறி போயிருக்கும், கட்டியிருக்கலாம், வெள்ளத்தில் அடித்து போயிருக்கலாம், இல்லை குப்பையாக இருக்குதுன்னு அவங்க தூக்கி வெளியில் போட்டிருக்கலாம், என்ன வேணும் நடந்திருக்கலாம் இந்த 20-22 வருஷத்தில். சரி, நாங்கள் இன்டர்நெட்டில் இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்டர்நெட்டை போய் பார்க்குற அளவுக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண கூலி உழைப்பாளிகளுக்கு என்ன வசதி இருக்குது? அப்போது அதிமுக என்பது என்கின்ற கட்சி ஏழை மக்களின் மீது துளியும் அக்கறை இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறதால தான் இப்படி துணிச்சலாக ஜெயக்குமார் மற்றும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இவர்கள் பேசுவதற்கு காரணம், மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாமல் ஒரு பேச்சாக தான் இருக்குது. தேர்தல் ஆணையத்திற்கென்று கோடிக்கணக்கான ரூபாய் பணங்கள் ஒதுக்கப்பட்ட பிறகும் கூட எஸ்ஏஆரை சரிபார்ப்பதற்கு மக்கள்கிட்டே நீங்கள் பேர்டனை தள்ளுறீங்களே ஏன்? நீங்களே வந்து 2002 2005 வந்து எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க இப்படின்னு சொல்வதன் மூலமாக இன்னொரு பக்கம் அது வந்து தனது வரம்பை மீறி அது செயல்படுது. அரசமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்ட உரிமைகளை அதை பயன்படுத்துது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1950 செக்ஷன் 21 அதுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவரை வச்சு தன்னிச்சையான அதிகாரத்தை வச்சு அது நடத்துகிறாங்க, தப்பு இல்லை நான் சொல்கிறேன். ஆனால் 3 மாதத்துக்குள்ளே இதை நடத்தி முடிக்கணும். குறைந்தபட்சம் 3 மாத அவகாசத்துக்குள்ளே இந்த எஸ்ஐஆர் என்பதை நடத்தி முடிக்க வேண்டும் என்பது விதியிலே இருக்குது. ஆனால் நீங்கள் 1 மாதத்தில் நடத்தி முடிப்பேன்னு சொல்கிறீங்க. நவம்பரில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஷிஃப்ட் ஆகி போனவங்க இவங்கெல்லாம் எப்படி அலைவாங்க? எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வேலை தேடி சென்னைக்கு வந்தவங்க, வேலை தேடி வெளியூருக்கு போயிருக்கிறவங்க, வேலை தேடி வெளிநாடு போயிருக்கிறவங்க தங்களுடைய வாக்குரிமையை நிரூபிப்பதற்கு இவங்க அலையணும். ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அது ஒரு செலவு, இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறது அது ஒரு செலவு, அப்புறம் ஓட்டை வாங்கிறதுக்காக இவங்க ஊராக போய் ட்ராவல் பண்ணி போகணும். அப்போ குறைந்தபட்சம் ஒரு வாக்காளர் வந்து இந்த சராசரியாக ஒரு வாக்காளர் வந்து ஒரு 200லேருந்து 300 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி உருவாகிருக்கு. 200 ரூபான்னே வச்சிங்களேன், 6 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா 1200 கோடி ரூபாய் வந்து மக்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு செலவு பண்ணுறாங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு, ஒரு ஊழல் என்பது மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற ஒரு வேலையை வந்து எஸ்ஐஆர் மூலமாக பிஜேபி செய்யுது. மக்களுக்கு வந்து நன்மை செய்வதற்கு பதில் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இதை உருவாக்குறாங்க. அது இல்லாத மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அலைகள். ஏன்னா அதில் வந்து குடியுரிமை சட்டத்தை மறைமுகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு அச்சத்தை விதிச்சிருக்குது. ஒருவேளை நமக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னா குடியுரிமை இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டியை வந்து இந்த எஸ்ஐஆர் உருவாக்கியிருக்குது. இது நடத்துவதற்கு, இப்படி செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஆனால் 20 வருஷங்கள் கழித்து இது ஒரு பெரிய தாக்கமாக மாறும் அப்படின்னு சொல்லி
திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. ஆ. அந்த மாதிரி குடியுரிமையை பறிக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே குடியுரிமையை வந்து பங்களாதேஷில் வந்து ஊடுருவி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் கொண்டு வந்து அவர்களை முகாம்களில் அடைக்கின்ற வேலையை வந்து எல்லையோர மாநிலங்களில் அவர்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய இஸ்லாமியர்கள் வந்து வங்கதேசத்தில் ஊடுருவியவர்கள் என்கின்ற பெயரில் இதுபோல் டாக்குமெண்ட்ரிஸ் இல்லாத அவர்கள் இந்தியர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தூக்கி எடுத்துன்னு போய் கேம்பில் போடுற வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு அம்மா சொல்லலை. இதை பெருமையாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஊடுருவல்காரர்களை நாங்கள் கேம்பில் அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு வந்திருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் குடியுரிமை இழந்து விட்டால் எங்கே போவாங்க? இந்த கேள்வி நம்மளே எத்தனை கேம்பில் அடைப்பாங்கள்ல, சொல்ல முடியாதுல்ல. ஆனால் குடியுரிமையை நிரூபிப்பதற்கு அரசு இதுவரை எந்த ஆவணங்களையும் யாருக்கும் கொடுக்கல. ஒன்றிய அரசு எந்த ஆவணங்களையும் எந்த சான்றுகளையும் அவர்கள் கொடுக்கவே இல்லை. இத்தனை வருஷத்தில் 14 வருஷம் இருந்தாங்களே, கொடுக்க வேண்டியதானே. 2014 25 11 வருஷம் வந்துட்டாங்க, கொடுக்க வேண்டியதானே. யார் வேணான்னது? எதுவுமே வேணாம், உங்களுடைய ஆதார் தான் உங்களுடைய குடியுரிமை அட்டை அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்லையா? எந்த விதமான இது போன்ற ஒரு மக்களுடைய பாதுகாப்புக்கு, அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு பிஜேபி அரசாங்கம் ஒரு துளி ஸ்டெப்பு கூட எடுக்க மாட்டாங்க. இப்போ ஆதார் என்பது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நிலைமை இப்போ உருவாகிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மோடி ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த ஆதார் டேட்டாவெல்லாம் கொண்டு போய் அம்பானிக்கு கொடுத்தார். எதுக்கு? அவருடைய டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதானி ஆரம்பித்த டெலிகம்யூனிகேஷன், அம்பானி ஆரம்பித்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு. கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து ஒன்றிய அரசாங்கம் அப்போ இது கலெக்ட் பண்ண அத்தனை டேட்டாவையும் இலவசமாக கொடுத்தாரு. மக்களுடைய தகவல்களை வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய தகவல் திருட்டு. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போன உடனே இது எந்த சேஃபும் இல்லை அப்படின்னப்போ அங்கே வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் போய் பெரிய பெரிய சுவர்கள் கொண்ட அறைகளில் தான் அந்த டேட்டாவெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்னாடி. அதில் என்ன அப்படின்னா தகவல் வெளியே வரப்போகுது நம்மளோடதில். அதாவது இன்றைக்கி வந்து உலக அளவில் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அல்லது மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டா தான் பெரிய சொத்து. உங்கள்கிட்ட எவ்வளோ டேட்டா இருக்குதோ அவ்வளோ பெரிய கம்பெனியாக நீங்கள் மாறுவீங்க. என்ன வேணும்னா நீங்கள் பண்ண முடியும். உங்களுடைய பேட்டர்ன், நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எங்கே போகிறீங்க, எல்லாவற்றையும் கண்காணிக்க முடியும். உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் ஒன்று போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த உங்களுடைய மனநிலையை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுடைய செல்ஃபோனில் ஆக்சஸ் எடுத்துடுறாங்களே. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன ரீல்ஸை பார்க்குறீங்க, என்ன ஃபேஸ்புக்கில் என்ன பார்க்குறீங்க, என்ன விதமான தகவல்களை நீங்கள் பார்க்குறீங்க, எது உங்களோட இன்ட்ரெஸ்ட் அல்காரிதத்தில் எடுத்துடுறாங்களே. எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையானவற்றை அவர்கள் டிசைன் செய்கின்றார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக காட்டி கொடுத்துருக்கீங்களே மக்களை. ஒரு டேட்டாவை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கம்பெனிக்கு கொடுத்ததன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கருவலைங்கள்லாம் எடுத்தாங்களே. அது இப்போது ரெண்டாவது இது நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இதெல்லாம் டேட்டா ஒரு பக்கம். உண்மையிலேயே ஆதார் வந்து செக்யூரிட்டியோடு இருந்தால், ஏன்னா மனிதன்கிட்ட வந்து மாறாதது 2 தான் உடம்புல. ஒன்று உடலே வந்து பொதுவாக தனி அமைப்பு தான். கைரேகையும் கருவிழியும் வந்து இன்றைக்கி உலக அளவில் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். அதுதான் உலக அளவில் இன்னொருத்தரோட கைரேகை போல் ஒருத்தருக்கு இருக்காது. நீங்கள் யாருக்குமே ஓட்டு வாக்காளர் அடையாள அட்டையே கொடுக்க தேவையில்லை, ஆதாரம் கொடுக்க தேவையில்லை. ஒருத்தருடைய கைரேகையே போதும். கைரேகையில் நீங்கள் எல்லா டேட்டாவும் எடுத்துங்களேன். அவன் கைரேகை நான் ஓட்டு போடும்போது நீங்கள் எந்த மிஷினையும் எடுத்துன்னு வர தேவையில்லையே. ஒரே ஒரு கைரேகையை வச்சுட்டு அவனுக்கு தேவையான பட்டனை அழிச்சிட்டு போயிட்டே இருக்கட்டுமே, முடிஞ்சு போச்சே. செலவு மிச்சம் இல்லை. அப்போ ஏன் மக்களை நம்ப மாட்டீங்க நீங்கள்? ஏன்னா நேர்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்றதால நீங்கள் வந்து ஆதார் அட்டையை வந்து சரியான ஆவணமாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ மற்ற அடையாள அட்டைகளெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே, அதில் என்ன செக்யூரிட்டி இருக்குது, என்ன ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் இருக்குது? இப்போது என்னுடைய மார்க் ஷீட்டை கொடுக்குறேன் அல்லது என்னோடய சர்டிஃபிகேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், மோடியே போலீஸ் சர்டிஃபிகேட்டில் தானே பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. அவர் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் படித்த டிகிரி ஒரே டிகிரி. அந்த ஒரே டிகிரி படித்த உலகத்திலே படித்த ஒரே டிகிரி அவரது தான். உலகத்தில் அவர் படித்த யூனிவர்சிட்டி ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான். அந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் படித்த ஒரே ஒரு ஆள் மோடி மட்டும்தான். இன்றைக்கி அந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா?
அப்போது ஒரு மோடிக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை போலி பல்கலைக்கழகத்தை உருவாக்கி போலி சான்றிதழை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக மாறி இருக்கார்ல. அப்போ இன்னைக்கு மற்றவங்களாம் செய்ய மாட்டாங்களா? ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்க்க முடியுது. அப்போது இந்த எஸ்ஐஆரில் பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து அலைக்கழிப்பது மட்டுமின்றி ஒரு மாதத்தில் பரபரப்பாக இருக்கிறாங்க எல்லாரும். கிராமங்களில் வந்து எதுக்கு இதை ஃபில்லப் பண்ணி கொடுத்து நம்ம ஓட்டு வேறு பண்ணணுமா போடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அவன் பாட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அந்த ஓட்டு போடுறதெல்லாம் அவனுக்கு எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறோம், ஓட்டு போடவே வரமாட்டான். அப்போ இவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அப்படி ஒரு கோடி பேர் தமிழ்நாட்டிலிருந்து வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டால் அந்த இடத்தை நிரப்பப் போவது யார்? இந்த கேள்வி தான் வருது இல்லையா? இந்த கேள்விக்கு ஜெயக்குமார்கிட்டயோ எடப்பாடிக்கிட்டே பதில் இருக்கா? இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் 78% பேர் 82% பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் கொடுத்ததே இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் 100% போய் சேரலை. ஆனால் கடைசி தேதி அன்றைக்கி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வச்சுருக்காங்க. இருக்குது எத்தனை நாள்? இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. உங்களுக்கு 20 நாளில் 82% பேர் சேர்ந்து 100% போய் சேர்த்த பேருக்கு தான் அப்ளிகேஷன் ரிட்டர்ன் வரணும். அப்புறம் இது எல்லாத்தையும் நீங்கள் எத்தனை நாளில் உட்காந்து கம்ப்யூட்டரில் ஏற்றுவீங்க? 4ஆம் தேதி முடிஞ்சிட்டு 9ஆம் தேதி இவங்க வந்து வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட போகிறாங்களாம். 6 கோடி பேருடைய வாக்காளர்களை நீங்கள் எப்படி ஒரு 5 நாளில் நெட்டில் ஏற்றுவீங்க? எப்படி இது சாத்தியம்னு ஒன்றுமே புரியல. இது மாய மந்திரமா? இது எல்லாமே எனக்கு தெரியல. இப்போ 5ஆம் தேதி எல்லாம் பயந்து போய் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மொத்தமாக எடுத்துன்னு போய் ஒரு 3 கோடி பேர் கொடுக்குறாங்க, அல்லது 4 கோடி பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லோரும் தேடுறதுலேயே இருக்காங்களே. 2002 எஸ்ஐஆரில் நம்ம பேர் இருக்குதா இல்லையான்னு தேடிக்கிட்டே இருக்காங்களே, இன்னும் கிடைக்கல. நானே என்னோடய பேர் வந்து எப்பிக்கில் போட்டு வெப்சைட்டில் போய் போட்டு பார்த்தா அதுக்கு நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தேடி பார்த்து ஒரு இடத்துல கிடைக்குது. அந்த எப்பிக் நம்பரை போட்டு பார்த்தா சில இடத்துல எப்பிக் நம்பர் எடுக்க மாட்டுது, சில இடத்துல பேரை போட்டு பார்க்குற பேரை எடுத்துக்க மாட்டுது. என் பேர் எந்த மாதிரி இருக்குதுன்னே தெரியல. 2002 எஸ்ஐஆரில் எடுத்து என் வாக்காளர் அடையாள அட்டையில் எடுத்து பார்த்தா என் பேர் கௌதம கண்ணான்னு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் கௌதம கண்ணான்னு கொடுத்து திருப்பி கௌதம கண்ணான்னு கொடுத்து பார்த்தா அது இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் கௌதம சன்னான்னு போட்டு பார்த்தா அது எடுத்துக்க மாட்டுது. எப்படி தான் நாங்கள் வந்து இதில் வந்து வாக்காளர்களை வந்து தனது வாக்குரிமையை நிலைநாட்ட முடியும்? அந்த வெப்சைட் எப்போ பார்த்தாலும் டவுனாக இருக்குது. ஏன்னா இவங்க பண்ண ப்ரெஷரில் லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சர்வர் டவுன் ஆகுது. இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் எதை பற்றியுமே தேர்தல் ஆணையம் கவலைப்படாமல் மக்கள் அலைக்கழிக்கின்ற இந்த அநியாயமான இந்த சூழலில் வந்து கண்டிப்பாக அதை எதிர்த்தே தான் ஆகணும். மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு போட விடாமல் தேர்தல் ஆணையம் தடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் அது பார்த்து கொண்டு இருக்குது. எஸ்ஐஆர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஒரு சரியான டியூரேஷன் எடுத்துக்கிட்டு கால அவகாசம் எடுத்துக்கிட்டு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் நடக்க போதா, ஏன் நீங்கள் ஜனவரி மாதமே தொடங்கியிருக்கலாமே? அதானே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஜனவரி மாதம் தொடங்கக்கூடிய ஒரு முறை தானே இது, ஏன் ஜனவரியில் தொடங்கலை? அப்போது நீங்கள் சரியாக எலெக்ஷனில் கிட்ட நெருக்கிட்டு வந்து கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் வந்து கேஸ் நிற்க முடியாது, நெருக்கடியான நேரத்தில் கோர்ட்டு வந்து தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தாது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கள? அதானே. ஏன் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படி போகுது அப்படின்னா, தேர்தல் 5 வருஷத்துக்கு பிறகு திமுக அரசாங்கம் இருக்க முடியாது, அதாவது ஆட்சியில் இருக்க முடியாது. தேர்தலை சந்திச்சுட்டு திரும்பி வெற்றி பெற்று தான் வரணும், திமுகவில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும். அப்போ நீங்கள் கடைசியில் ஒரு 3 மாதத்தில் நடத்தும்போது அங்கே தடை வாங்கிட்டால் நீங்கள் தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்போ தேர்தலை நடத்தி ஆகணும். தேர்தல் நடத்தலைன்னா அரசமைப்பு சட்ட மீறலில் அந்த ஆட்சி எந்த மாநிலத்தில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா இருக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரும். இப்படி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து மறைமுகமாக இதை எதிர்த்து இதை தடை வாங்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழலை உருவாக்கிவிட்டால் ஜனாதிபதி ஆட்சி ஈஸியாக கொண்டு வரலாமே தமிழ்நாட்டில் அடுத்த 6 மாதத்துக்கு. இப்போ கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாவற்றையும் முடக்கலாமே. ஸோ இப்படியெல்லாம் அவர்கள் தொலைநோக்கோடு யோசிக்கிறாங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் ஆணையத்தால் தேர்தலை நடத்த முடியவில்லை என்றால் தேர்தல் ஆணையம் ஒரு காலாவதியான தேர்தல் ஆணையமாக மாறிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய 3 தேர்தல் ஆணையர்களும் கூட பாஜகவின் எடுபிடிகள். அவர்கள் இது போன்ற முறைகேடுகள் வேறு எந்த நாட்டில் நடந்திருந்தாலும் அவர்கள் ஜெயிலுக்கு தான் போயிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அது நடக்குது. ஸோ அதனால் அதிமுக என்கின்ற கட்சி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு பதில்
அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் செய்த அமைச்சர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவை பலியிடுவதற்கும் அதே நேரத்தில் வந்து மக்களை அல்லல்படுத்துவதற்கும் அவர்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறார்கள். இதுதான் நம்ம என்னுடைய தீர்ப்பு இதில். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி வணக்கம்.